வணக்கம். சென்டர் சீட்டின் ஆன்மீக மற்றும் ஜோதிட பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குருவே துணை, குருவே தெய்வம், குரு வாழ்க. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்கள் அவர்கள் பிறந்ததிலிருந்தே அவர்கள் எந்த ஒரு செயலையுமே அவர்கள் அலட்டி கொள்ளாமல் தன்னுடைய நண்பர்களுக்காக நிறைய உதவிகளை செய்பவர்கள். வீட்டிலே ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்டவர்கள் மீனராசிக்காரர்கள். அவர்கள் எதிலையும் முதன்மையாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுபவர்கள். பிறருக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார்கள். புதிய புதிய இடங்களுக்கு சென்று வருவதிலும் மலை ஏறுவது மற்றும் சாகச செயல்களை செய்வதிலே மிகுந்த ஆர்வமுடையவர்கள். கலைகளிலே மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்களை மதித்து நடப்பவர்கள். ஆசிரியர்கள் குருமார்களிடம் அதிகமான பக்தி உள்ளவர்கள். இப்படி இந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பராப வருஷத்திலே குரு பகவானும் சனி பகவானும் மற்றும் ராகு கேதுக்களும் எந்த பலன்களை கொடுப்பார்கள் என்பதை பார்ப்போம். குரு பகவான் உங்கள் ராசிநாதனாக இருப்பதால் அவர் இப்பொழுது கடகராசியில் உச்சம் பெற்று உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். இது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பாகும். 5லே குரு உங்களுக்கு மிகுந்த தெய்வ பலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தேங்கியிருந்த எல்லா செயல்களிலும் உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய காலமாக இது இருக்கிறது. ராசியிலேயே இருக்கின்ற சனி பகவான் ஜென்ம சனியாக இருப்பதால் குரு பகவானின் பார்வை இந்த ஓராண்டுக்கு அவருடைய தீமைகளை குறைக்கும். இருந்தாலும் இந்த ராசியிலே சனி பகவான் இருப்பதால் நீங்கள் உடல் எடையை கூட்டாத வண்ணம் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது மிக நல்லது. காலையில் எழுந்து யோகா, தியானம் மற்றும் சூரிய நமஸ்காரம் செய்வது, சிறு தூரம் நடைப்பயிற்சி, சிறு தூரம் நீங்கள் ஜாகிங் ஓடுவது மற்றும் உங்களுக்கு பிடித்த வேலைகளிலே நீங்கள் ஈடுபட்டால் உங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த 7.5 சனி காலத்திலே வராமல் இருக்கும் என்பது உறுதியாக சொல்லலாம். குரு பகவானின் அருள் சிறப்பாக இருப்பதால் உங்கள் மனதில் நினைத்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கைகூடும், எல்லாம் உங்களுக்கு நடக்கும். ராகு கேதுக்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றார்கள். அடுத்து வருகின்ற ராகு கேது பெயர்ச்சிகளும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலே ராகு பகவான் மிகுந்த வலிமையுடன் உங்களுக்கு ஐப்பசி மாதம் முதல் வருகிறார். வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு பயணம் எல்லாம் சிறப்பாக நடக்கும். அந்நியர்களால் மிகுந்த நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். அரசியலிலே நீங்கள் எதிர்பார்த்த உயர்ந்த இடத்திலும் உயர்ந்த பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் தாமாக விரும்பி வந்து உங்களிடம் சேருவார்கள். இப்படி எல்லா நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான காலகட்டம் இருக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய சுவாமியை வணங்குவது மிக மிக நல்லது. ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி அல்லது வெற்றி மாலை சாற்றி 16 முறை ஆஞ்சநேயரை வலம் வந்து நீங்கள் வணங்கினால் சனீஸ்வர பகவானின் தாக்கம் முழுமையாக குறைந்து நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும். எல்லா காரியத்திலும் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகுந்த ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. வாலிப வயதில் உள்ளவர்கள் அவர்கள் விரும்பிய படிப்பை விரும்பிய இடத்திற்கு சென்று படிக்கலாம், கடல் கடந்து சென்று படிக்கலாம். மற்றபடி வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கும். நல்ல சிறப்பான காலங்கள் இருக்குது. வண்டி வாகன சேர்க்கைகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக நல்ல விதத்திலே அமையும். சுகப்பிரசவம் அமையும். அதிலிருந்த கோளாறுகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும். நீங்கள் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்களுக்கு திருநெல்வேலியில் இருக்கும் நெல்லையப்பர் காந்திமதி அம்மனை வழிபடுவது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு எப்பொழுதும் தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள், சிகப்பு மற்றும் பச்சை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய வார நாட்கள் வியாழன் மற்றும் திங்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நவரத்தினங்கள் புஷ்பராகம் மற்றும் முத்து.